அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன். இணக்கம் மற்றும் திருப்தி சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவனமாக நோட்ஸ் எடுங்க. மிக மிக எளிமையான கான்செப்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லாமே எளிமையானது தான். ஆனால் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி பதப்படணும் நீங்கள் முதல்ல. அப்போ தான் இந்த எக்ஸாமை உங்களால் தெளிவாக எழுத முடியும். இல்லைனா ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். செக்ஷன் 63 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன். இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது எதனா புரிய வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஒரு சட்ட செயலின் மூலம் ஏற்படுத்தி கொண்டால், புதிய ஒப்பந்தத்தைன்னா அப்போ ஏதோ ஒரு பழைய ஒப்பந்தம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஒரு புதிய ஒப்பந்தத்தை சட்ட செயலின் மூலம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லீகல் சொல்லலை, லீகலான ஒரு செயலின் மூலம் ஏற்படுத்தி கொண்டால், சொன்ன மாதிரி பழைய ஒப்பந்தம் வந்துச்சு பாருங்க. பழைய ஒப்பந்தம் சட்ட ரீதியாக முடிவடைகிறது. இவ்வளோதான் கான்செப்ட். முடிஞ்சு போச்சு. புரிஞ்சிச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம உள்ள போகலாம். இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷனை படிக்கும்போது மிக அற்புதமாக நம்மளுக்கு புரிய வரும். இதை மனசில் வச்சுக்கிங்க. இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஏ என்பவருக்கு பி என்பவர் 10,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல ஏ இருக்காரு, இந்த இடத்துல பி இருக்கு. ஏ என்பவருக்கு பி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். கடன் வாங்கியிருக்கார் அவர். ஆனால் பி ஆல் கடன் கொடுக்க இயலவில்லை. பி பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பதில் ஃபெயில் ஆகி விடுகிறது. மேலும் ஒரு உடன்பாட்டில், அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு உடன்பாடு இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்டே. அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன்னா 2 உடன்பாடு இருக்கணும். ஒன்று புதியதாக தோன்றணும், பழைய உடன்பாடு ஒன்று இருக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க. மேலும் ஒரு உடன்பாட்டில் பி 8,000 கொடுத்தால் போதும் என ஏ ஒப்புக்கொள்கிறது. ஒரு நெகோசியேட் நடக்குது இந்த இடத்துல. அது ஒரு உடன்பாடு இல்லையா? பழைய உடன்பாடு ஒன்று இருக்குது 10,000க்கு, ஒரு புதிய உடன்பாடு ஒன்று நடக்குது 8,000க்கு. ஸோ பி என்ன பண்ணுதுன்னா, நான் 8,000, ஏ என்ன சொல்லுதுன்னா பி 8,000 கொடுத்தா போதும்னு சொல்லும்போது பியும் அதை ஏற்றுக்கொள்கிறது. இவ்வளவுதான் அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கு ஏ ஏற்கும் உடன்பாடு. ஏ என்ன ஏற்றுக்குது? 8,000 ஏற்றுக்குது. அந்த உடன்பாடு அக்கார்டு எனவும், பி செலுத்தும் தொகை சாட்டிஸ்ஃபிகேஷன் எனவும் தீர்வடைகிறது. இதற்கு பின் ஏ மீதமுள்ள தொகையை பியிடம் கேட்க முடியாது. மீதமுள்ள தொகை என்ன இருக்குது? 2,000 இருக்கு இல்லைங்களா? 2,000 வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா பியிடம் கேட்க முடியாது. இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட். 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீடியேஷனில் சமரசம் ஆயிட்டாங்க. பி பார்த்தீங்கன்னா 8,000 கொடுத்துச்சு, ஏ பார்த்தீங்கன்னா 8,000 வாங்கிச்சு, அந்த 2,000 விட்டு கொடுத்துருச்சு. இட்ஸ் கால்டு அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஒரு பழைய அக்ரிமெண்ட்டு முடிவடைந்து புது அக்ரிமெண்ட் வரும்பொழுது பழைய அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்துடும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நியூ அக்ரிமெண்ட் ப்ளஸ் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். அதை தான் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபிகேஷனை பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது 2 சேர்ந்துட்டதுக்கு அப்புறம் ஓல்டு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடும். பழைய கான்ட்ராக்ட் எண்ட் ஆகிடுச்சு. 10,000 ரூபாய்க்கு போடப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் இறந்து விட்டது. ஏனெனில் புதியதாக 8,000 ரூபாய் கான்ட்ராக்ட் இவர்களிடையே முளைத்து கொண்டது, உயிர் பெற்று எழுந்தது. இப்படி நினச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்க. அக்கார்டுனா என்னன்னா நியூ அக்ரிமெண்ட்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபிகேஷன்னா என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். இது 2 சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்? ஓல்டு கான்ட்ராக்ட் எண்ட் ஆகிடும். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதே மாதிரி கட்டம் கட்டி ஒரு மாதிரி ஒரு லுக்காக ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பேப்பருக்கு வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும். உங்களுக்கு அற்புதமான மதிப்பெண்களை வாரி வழங்குவார்கள். இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். கபூர் சந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் 1991 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது அந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொகையை முழுமையாக பெறாமல், ஏதோ ஒரு கடன் தொகையை கபூர் சந்த் வாங்கியிருப்பார் போல கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து.
அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொகையை குறைவாக, அதாவது முழுமையாக பெறாமல் குறைவாக பெற்றுக்கொண்டு முழு தீர்வாக ஏற்றுக்கொள்கிறது. ஏதோ ஒரு 10,000 வச்சுப்போமே, இந்த இல்லுஸ்ட்ரேஷனே வச்சுப்போம். ஏ என்கின்ற நபர் கபூர் சந்தாகவும், பி என்கின்ற நபர் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேசாகவும் நினச்சிக்கங்க. இது எந்த இடத்துல சூட் ஆகுதோ அதை நினச்சிக்கங்க. நினச்சிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறைவான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அரசு ஏற்றுக்கொள்கிறது. குறைவான தொகை ஏற்கப்பட்டதால் பழைய கடன் முடிவடைந்து விட்டது. இந்த இடத்துல அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் நடந்து முடிந்து விட்டது. கான்செப்ட் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.